ஹலோ மக்களே, ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று புதினா ஆற்றுன்னு போனது கிள்ளி கூடையில் எடுத்தாந்து வச்சிருக்கேன் பாருங்கள். கீழெல்லாம் கிளிக்கினேன், புதினாலாம் கிளிக்கினேன். அந்த முனையில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு இப்படி எடுத்தாந்து நட்டுக்கணும். இது ஒரு கூடை பாருங்கள், இது போல் வந்துடும். கேட்டுங்களா? இப்படி நட்டணும். இப்படி நட்டோம்னாக்கா அதை தூத்து வந்துடும். நம்ம இது வேறு வர வைக்கணும்லாம் கிடையாதுங்க. அப்படியே நம்ம இப்போ இலை அடியில் இருக்கிற இலையெல்லாம் கிள்ளிட்டு இந்த முனையில் 2 இலை விட்டுணும் கிளை சொல்லும். அது நட்டோம்னாக்கா அப்படியே தூத்து வந்துடும் பாருங்கள். அப்படியே 2 3 எடுத்து அப்படியே நட்டணும். நாற்று நடுற மாரி ஃபுல்லாக நட்டாச்சு. ஒரு கோடிக்கு வந்துச்சு நம்ம ஆத்தமான புதினா. கிள்ளி எடுத்துட்டு கொண்டாந்து நட்டாச்சு. இதில் வெங்காயத்தாள் தான் ஃபஸ்ட்டு இது போல் வெங்காயத்தாள் போட்டுருந்தேன். சின்ன வெங்காயம் நட்டுருந்தேன். அது எடுத்துன்னு போய் ரைஸு எல்லாம் பொரியெல்லாம் பண்ணியாச்சு. இந்த 2 கோடியிலும் போட்டுருந்தேன் வெங்காயத்தாள் எடுத்துகிட்டு. இப்போ இதில் வெங்காயத்தாள் தான் நட போகிறேன். வெங்காயம் எடுத்துன்னு வந்துக்கிறேன். போகிறேன்னா சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு கூடையில் போட்டு கொஞ்சம் நம்ம தோட்டத்து மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணே போட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சு விட்டோம்னா இந்தமாரி வந்துடும் துளுத்து. இந்தமாரி வர சொல்ல நம்ம எடுத்து நட்டுக்கலாம் பாருங்க. அப்படியே வேறு இருக்கா, வேறு முனையில் வச்சு துளுர் வந்து பாரு. அப்படியே வச்சு நடலாம் வேறு. அவ்வளோதாங்க, நல்லா வந்துடுங்க. 4 நாள்லேயே பாருங்கள் இது எப்படி வரும் பாருங்கள். எப்படி இருக்குது இந்தமாரி துளுத்து வர சொல்ல நம்ம எடுத்து நட்டோம்னாக்கா நல்லா சீக்கிரமாகவே நம்மளுக்கு தாள் கிடைக்கும். நான் தாள் கண்டி தான் நடுவேன், வெங்காயத்து கண்டியில் அடிக்கடி தேவைப்படும். அதனால தான் நான் தாளுக்கு நடுவேன். கூடையில் போட்டு நம்ம தோட்டத்தை மண்ணே கொஞ்சம் எடுத்து போட்டு தண்ணி தெளிச்சு விட்டோம்னாவே இப்படி துளிர் வந்துடும் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், வேறு பற்றியா எப்படி வந்துருக்கு பாரு. ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது, அதெல்லாம் சிம்பிள் தான், ஈஸியாக செய்யக்கூடிய வேலை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெங்காயத்தையே கொண்டு நட்டுட்டு இன்னும் துளுக்கலையேனுவாங்க. இந்தமாரி துளிர் வச்சு தான் நம்ம நடணும். கீழவும் வேறு பக்கமாக வேறு வந்துடும், மேலேயும் துளிர் வந்துடும். இந்த வேர் வந்து மண்ணுக்குள்ளே போயிடணும், மேலே தெரியிற மாரிலாம் நடக்கூடாது. இப்படி மண்ணுக்குள்ளே வச்சு தான் நடணும். கூடையில் நட்டாச்சு. இன்னும் ஒரு கூடை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் நட்டுக்கலாம். இன்னும் இருக்குது வெங்காயம். இங்கே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நட்டு முடிச்சாச்சு. இது இன்னும் ஒரு வாரத்தில் நல்லா பாருங்கள். 2வது கூடையில் நட்டாச்சு. நட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுணும். தண்ணி ஊற்றி விட்டோம்னா மண் வந்து நல்லா சமமாகிடும். நல்லா பாருங்கள், இன்னும் ஒரு வாரத்தில் இது எப்படி அது கொஞ்சம் வேறு நல்லா அதில் இறங்க மட்டும் இந்தமாரி ஒரு சாக்கு பையன் போட்டு முடியலாம். நான் வெயில் அடிக்கிறதுல இப்போ வெயில் சீசன் ஆயிடுச்சு. நான் மாசி மாதம் தான் நடுறேன். இப்போ போயிடுச்சு, மாசி 15 காய் போச்சு, இப்போ தான் நடுறேன். இது ஒரு 2 நாள் இருக்கட்டும். இந்த சாக்கு பையை நம்ம எடுத்துடலாம் பாருங்க. புதினாவும் நட்டாச்சு, வெங்காயத்தாலும் நட்டாச்சு. பார்த்துட்டு இதுமாரி தான் நடணும். நீங்களும் இந்தமாரி நட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் தாள் குத்துரும், புதினா கொடுக்கும். புதினா வந்து நம்ம கட் பண்ணி போய் இலை மட்டும் அடியில் இருக்கிற இலையெல்லாம் பறிச்சிட்டு மேலே ஒரு 2 இலை விட்டுடணும். விட்டு இந்தமாரி 2 இலை விட்டுட்டு இந்த அடி தண்டு மட்டும் இந்த இதெல்லாம் பறிச்சிக்கின்னு நம்ம கொண்டாந்து இந்தமாரி நட்டுட்டோம்னா நல்லா துளுத்து வந்துடும். இது தண்ணியில் போட்டு வேறு இறங்கணும்னு அவசியமே கிடையாது. பாருங்கள், இந்த நட்டு இருக்கு இல்லையா, அதுமாரி நட்டணும். இந்த புதினாவும் நட்டாச்சு, வெங்காயத்தாலும் நட்டாச்சு. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.